ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் மச்சானோட 10வது ஆண்டு திருமண தினத்தை கொண்டாட நாங்கள் வந்திருந்த இடம் தான் மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த கிரில் பாக்ஸ் அன்லிமிட்டெட் பஃபே உணவகம். அழகான உள்கட்டமைப்பு வசதிகளோட திணற உணவு வகைகள் ஏராளமாக இருக்கும். இந்த இடத்துல 2 மணி நேரம் குடும்பத்தினரிடம் இரவு உணவு அருந்தி மகிழ்ந்தோம். நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் டேஸை இது மாதிரி ஒரு இடத்துல கொண்டாடி மகிழணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த தேர்வு செய்யுங்க. மீண்டும் ஒரு உணவு சார்ந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் புவி சாத்தனிகாசலம். டாடா பாபாய். பருக்குது அட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஒரு தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தா நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. குடிக்கணும் கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலை கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம். நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே.
வண்டி எங்கே சேரும்? ஒத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லிப் புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இந்த துன்பம் யாரால? என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது, ஈரேழு ஜன்மம் உறவு நீங்காது. மகிழும் பூவே எந்தன் மணிமுத்தே, குழலை போலே தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே, பூங்கொத்தே, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, தென்னிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும், மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை. கன்றை விட்டு தாய் பிரிஞ்சு காணும் சுகம் ஏதுமில்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை.